எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து புதுசா டெய்லர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு நாங்க ஒரு ஷாப்பிங்ல வந்து பார்த்துட்டு மீட் பண்ணியிருந்தோம். அப்போ மீட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, "இந்த மாரி வந்து நான் நெனச்ச அளவுக்கு வந்து வேல போகல. அதனால வந்து நான் ஷாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பழைய மாரி வேலைக்கே போயிடலான்னு சொல்லி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், "அப்படியா என்ன ஆச்சு?" அப்படி சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு, "இல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை எதுவுமே வரல. ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ், 4 ப்ளவுஸ் தான் போகுது. அது எனக்கு வந்து கரெக்ட்டா வரல. பத்தல அந்த காசு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், "நீங்க வந்து ஓப்பன் பண்ணியே 3 மாசம் தான் ஆகுது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாசமாவது வெயிட் பண்ணுங்க. எடுத்த உடனே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு உள்ள வந்துராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வரதுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம புதுசா ஒரு கடைய ஓப்பன் பண்றோம்னா, அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சில பேருக்கு 1 வருஷம் கூட எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு 6 மாசத்துலயே வந்துரலாம். ஒரு சில பேருக்கு 3 மாசத்துலயே பிக்கப் ஆயிடலாம். பட் எல்லாருக்கும் ஒரே மாரி நடக்குமான்றது வந்து கிடையாது. அத வந்து நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும். ஸோ அது மாரிலாம் இருந்தா தான் நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு, அத வந்து மென்மேலும் நம்ம உயர்த்திட்டு போக முடியும். நம்ம எடுத்த உடனே 3 மாசத்துலயே வச்சுட்டு, இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளோஸ் பண்ணிட்டோம்னா, அது வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே செட் ஆகாது. அது என்னன்றதே நம்மளுக்கு தெரிய வராது. ஸோ அதனால வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம், 1 வருஷமாவது நம்ம வச்சு தாக்கு பிடிக்கிற மாரி இருக்கு நம்மளுக்கு. அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா மட்டும் நம்ம வந்து நம்பிக்கையா வந்து கடைய போடலாம்.